நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு எப்போதுமே லைஃப் ஒரே போல வரவே வராது. நம்ம எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். எப்போதுமே லைஃப் அப்படி தான் இருக்கும். சரி சார், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணுமா சார்? நிறைய பேர் சொல்லுவான், ஏன் பாஸ் நீங்கள் டிகிரி வச்சிருக்கீங்க எஸ்ஐ ஆகலையான்னு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவான். நிறைய பேர் போலீஸில் இருக்கிறவங்க கூட எங்களுக்கு போதுங்க, எஸ்ஐ வேலைக்கு போய் இடத்த போட்டு கஷ்டப்படுறது எதுக்கு போட்டு சங்கடப்பட்டுமா, இது வந்து முயற்சி இல்லாத வச்சு அந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி. எங்க ஒளி ஒருவற்கு உள்ள வெறுக்கைங்க. வாழ்க்கையில நான் முன்னேறணும், முயற்சி எடுப்பேங்கிறதாங்க பெருமை. இழி ஒருவற்கு அத்திறந்து வாழ்ந்தும் எனில், அதாவது இழிவானது என்ன அப்படின்னா, நான் முயற்சி எடுக்க மாட்டேன், பரவாயில்ல நான் இப்படியே வாழ்ந்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்றது ஒரு இழிவான ஒரு குணம்ங்க. முயற்சி எடுக்கிறதாங்க பெருமையான குணம். நம்மளால முடியும், நான் செஞ்சு பார்ப்பேங்க, ஏங்க என்னால முடியாது, இன்னொருத்தரால செய்ய முடியுதுன்னா என்னால செய்ய முடியாதாங்க. நான் இந்த பிறவி ஒரு பிறவி தான், இந்த பிறவில என்னால வாழ்க்கையில எவ்வளவு முன்னேற்றம் காண முடியும், அந்த முன்னேற்றத்தை வச்சு அது அறிவிலையோ அது செல்வாக்கிலையோ இல்ல அதிகாரத்திலேயோ 4 பேருக்கு பயனுள்ள மாதிரி நான் வாழணும்னா நான் அதுக்காக முயற்சி எடுப்பேன். கருமம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமையின் பீடுடையது. என்னுடைய குடியை உயர்த்த நான் பாடுபடுவேன் அப்படிங்கிறத விட பெருமையான விஷயம் என்ன இருக்க போகுது? அது போல நான் என்னுடைய கனவை என்னுடைய ஆசையை நிறைவேற்ற நான் முயற்சி எடுப்பேங்க. அந்த முயற்சியை யாரும் தடை செய்ய முடியாதுங்க. என்ன ஆனாலும் நான் அந்த சிந்தனையில இருந்து மாற மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போது இருக்கும். உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தன் உள்ளியது உள்ள பெரிய. நினைச்சதை மறக்காம நீங்க ப்ரிப்பேர் பண்ணா போதும். சரியா?